குதிரை பேர அரசியல் வந்துவிட்டது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குதிரையை விற்கிறதுக்கு போனவன் யாரு? அவர்களை பற்றி இந்த நாட்டு மக்கள் பார்ப்பாங்கன்னா, நீ விற்பனைக்கு தயார் என்றால் தானே என்ன வாங்கிறதுக்கு தயாரா இருப்பான். ஆக தான் இருக்கிற இடத்தை பற்றியே அவர்களுக்கு தெளிவில்லாமல் ஆக விற்பனைக்கு வருகிற போது தேவைப்படுகிற வாங்கத்தான் செய்யும். இது என்னுடைய கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை விட 150% அதிகமாக இன்றைக்கு பால்பட்டு கிடக்கிறது. காரணம், அவருக்கு நம்முடைய நிருபர் கேட்டதை போல அவர் தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக, ஆட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக மற்ற கட்சிகளில் இருந்து ஆட்களை சேர்க்க வேண்டும், அவர்களை தன்னுடைய கட்சியினுடைய அங்கத்தினர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் அதிலே செலவழிக்கிறார் என்பதுதான் இப்பொழுது தெரிந்திருக்கிற விஷயம். காலையில் கீழே ராஜினாமா பண்ணுறான், மேலே போய் சேர்றான். அது ராஜினாமா ஏற்றுக்கொள்ள கடிதம் அப்படி இருக்குன்னா, அந்த கடிதத்தை அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது மேலே சேர்த்துட்டாருன்னு நெய்ஸ் வருது. விஜயனுடைய வருகை தான், விஜய் வாங்கியிருக்காரு அந்த வாக்குகளை. அதனால தான் ஆட்சியிலே உட்காந்துருக்கு. நிதர்சனமாக தெரியுது, நாட்டு மக்கள் எதிர்பார்த்து அவ்வளோ வாக்களிச்சிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை, ஒரே கோரிக்கை தான் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருக்கோம். மிக தெளிவாக சொன்னோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன தெரியும்னா, அவர்கள் எங்களால் தான் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியணும். மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, எங்களை பிஜேபியால தான் விசில் ஆட்சிக்கு வந்திருக்கு. எப்படின்னா, நாங்கள் சொன்னோம், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலில் பிரதான கேள்வி. கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு வச்சு வெளியே போட்டுற எச்சில் எனக்கு கிடக்கும், அதில் லட்டும் கிடக்கும், பச்சியும் கிடக்கும், வடையும் கிடக்கும். அதில் சுற்றி பார்த்தா 100 நாய் அதில் நிற்கும், அது எச்சில் இல்லை சோத்துக்காக. அந்த மாதிரி தான் என்ன, அந்த மாதிரி தான் தேர்தல் தோல்விக்கு பின்பு ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சிக்கு ஓடுபவர்கள் அதைத்தான் தோத்த கட்சியை பற்றி போகிறான்னா, அவனுக்கு அதாவது இந்த தலைமை பிடிக்கல, அதனால் தன்னை போய் போகிறான், அவன் பணியாற்ற போகிறான்னு. ஜெயிச்ச கட்சிக்கு போகிறான்னா நான் அவனையெல்லாம் இப்படி தான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் சரி.